கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். கிறிஸ்துவை ஏனோதானோ என்றல்ல, கடமைக்காக அல்ல, உள்ளார்ந்த அன்புடன் அவரை பின்பற்றுவது. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் யோவான் 21:17 பின்பகுதி. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு அருளின 3வது தரிசனத்திலே திபேரியா கடல் அருகே அவர்களுக்கு தரிசனமானார். அவரை விட்டு பின்மாற்றமாய் தங்கள் தொழிலுக்கு திரும்பி போன அவர்கள் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் மீன்பிடிக்காமல் அவர்கள் கடலிலே வலைகளை போட்டுக் கொண்டிருக்கும் போது தேவகுமாரன் கரையிலே நின்று, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்கின்றார். ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியே போட்டு திரளான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உணர்வு வந்தது, நம்மை மீன் பிடிக்கிறவர்களாக அவர் பிடித்து மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினாரே, நாம் மீண்டும் மீன் பிடிக்க சென்று விட்டோமே. இதை சொல்லுகிறவர் யார்? அவர் கர்த்தர் என்று உணர்ந்து கொண்டார்கள். உடனே கரையிலே வந்தார்கள். அங்கே கரி நெருப்பு போட்டு அப்பமும் மீனும் வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவைகளை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து தம்முடைய கடைசி விருந்து நாளிலே நடைபெற்றதை அப்படியே நினைவூட்டினார். அவர் கர்த்தர் என்று அறிந்திருக்கிறபடியினால் ஒருவனும் ஒன்றும் கேட்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று 3 முறை கேட்கின்றார். 3 முறையும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மிலே அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை அவரிடத்தில் ஒப்புவித்ததாக நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய சபையை மேய்ப்பதற்கு ஒரு அடிப்படை தகுதி வேண்டும். அது என்ன என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா? முதன்மையாய் இருக்க விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? எல்லாரிலும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். இன்றைக்கு திருச்சபையை மேய்ப்பதற்கு முன்னே வருகிற மூப்பர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி வேண்டும்? ஒரு சமயத்துல ஒரு திருச்சபையில, ஐயா, அடுத்த வாரம் தேர்தல் இருக்கிறது, நீங்கள் இன்றைக்கு அதற்கேற்ற ஒரு செய்தியை கொடுங்கள் என்று என்னை அழைத்தார்கள். நான் காலையில் சீக்கிரமாய் சென்றதுனால அங்க ஒரு மூப்பருடைய வீட்டிலே காலை உணவு ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். அதை சாப்பிட்டு விட்டு அவரிடத்தை பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், ஐயா, 25 வருடங்களாக நானும் என்னுடைய மைத்துனரும் தான் இந்த திருச்சபைக்கு செயலாளராகவும் பொருளாளராகவும் மாற்றி மாற்றி இருந்து வருகிறோம். எங்களுக்கு அதிகம் படிப்பறிவு இல்லாவிட்டாலும் ஆதி முதல் நாங்கள் தான் மூப்பர்கள். ஆனால் இப்பொழுது ஏதோ பட்டப்படிப்பு படித்த 2-3 வாலிபர்கள் நாங்கள் முன்னே நிற்கிறோம் என்று சொல்லி எங்களை எதிர்த்து தேர்தலில் நிற்கிறாங்க. ஐயா, அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அதிலே ஒருவன் வேதாகம கல்வி வேறு முடித்திருக்கிறானா? அதெல்லாம் என்னையா பிரயோஜனம் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, அப்படியானால் கல்வி கற்றவர்கள் இளைஞர்கள் இந்த சபையை முன்னின்று நடத்துவதற்கு வந்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களிடத்திலே பொறுப்புகளை கொடுத்து ஆலோசனை வழங்குவதுதானே சரி என்று சொன்னேன். உடனே அவர் கேட்டார், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? படிப்பு மட்டும் போதுமா? வேதாகம் தெரிந்திருந்தால் போதுமா? 100 பேருக்கு பிரியாணி போடணும்னா எத்தனை கிலோ அரிசி போடணும், எத்தனை கிலோ கறி வாங்கணும், அது அவங்களுக்கு தெரியுமா? இந்த சபையில யாரு எவ்வளவு காணிக்கை கொடுப்பாங்க, எந்தெந்த சமயத்துலலாம் குடும்பத்தோடு தேவாலயத்துக்கு வருவாங்க, அவங்க எந்தெந்த சபைகளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் தெரியாத பசங்க அவங்க முன்னணியில் நிற்கலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், ஐயா, அப்படிலாம் ஒரு தகுதி இருக்கா? சமையல்காரனுக்கு எவ்வளவு அரிசி போடணும், எவ்வளவு கறி போடணும்னு தெரியும், அப்ப அவங்க கூட மூப்பனா ஆகலாமா அப்படின்னு கேட்டேன். நீங்க கிண்டல் அடிக்காதீங்க, என்னதான் ஐயா தகுதி இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் சொல்ல வேண்டாம் ஐயா, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. பேதுருவை பார்த்து, இவர்களிலும் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா அப்படின்னு கேட்டாரு. பேதுரு தான் ஆதி திருச்சபையின் முதல் பிரசங்கியாராக எழுந்து நின்று சகல ஜனங்களுக்கு முன்பாக பேசினார். அன்றைக்கு ஆயிரக்கணக்கில் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். திருச்சபையிலே போறவர்கள் இல்லாத நாளிலே ஆராதனையை நடத்தி நல்ல செய்தி அளிக்க உங்களால் முடியுமா என்று கேட்டேன். அதுக்கெல்லாம் வேற பையங்க இருக்காங்க,
திருச்சபையை விட்டு போனவர்கள் சிலர் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் எப்பொழுதாவது நீங்கள் திருச்சபைக்கு மீண்டும் வாருங்கள், நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிப்போம் என்று அழைத்திருக்கிறீர்களா? அதெல்லாம் ஏன் வேலை இல்லையா? ஒருவன் பலவீனப்பட்டு நோயிட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எத்தனை பேரை நீங்கள் இந்த வருஷத்திலே பார்த்து நோயிட்டவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள்? அதெல்லாம் எங்களை யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க, நாங்களும் போக மாட்டோம். சரி, உபவாச கூட்டத்திலே எத்தனை முறை நீங்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி இருக்கிறீர்கள், ஜெப குறிப்புகளை கேட்டு? அதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் ஐயா. ஆக நீங்கள் எதற்காகத்தான் இருக்கிறீர்கள்? உங்களில் யாரையும் நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. ஒரு ஃபுட்பால் டீம் கேப்டனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன தகுதி வேண்டும்? எனக்கு பந்தை நன்றாக உதைக்க தெரியும். ஓங்கி ஒரு உதைத்தால் பாதி கிரவுண்டுக்கு தாண்டி போய் விடும். இவ்வளவுதான ஃபுட்பாலு அப்படின்னு சொல்லிட்டு நான் மந்திரியை பிடித்து கட்சிக்காரர்களை பிடித்து இந்திய ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனாக ஆகிவிட்டேன் என்றால் அந்த டீம் உருப்படுமா? எனக்கு உதைக்க தெரியும், ஆனால் 100 மீட்டர் ஓடுமுன்னு மூச்சடக்கி விழுந்து விடுவேன். ஃபுட்பால் விளையாட்டை பார்த்துருக்கிறேன், நான் அதிகம் விளையாண்டதில்லை. அப்படின்னா கேப்டன் யார்? அவன் சிறு வயது தொடங்கி அதிலேயே விளையாண்டு அதன் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்து முதலாவது ஒரு சாதாரண பிளேயராக பயிற்சிக்கும் விளையாடவும் சென்று விளையாடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் பெர்சனலாகவும் அவருடைய திறமையின் அடிப்படையிலும் அறிந்திருக்கிறவன். உலகளவிலே நடக்கும் விளையாட்டுகள் அவற்றை பற்றிய செய்தி எல்லாம் அறிந்திருக்கிறவன். இப்படி அதிலே ஊறி அதிலேயே பயிற்சி எடுத்து முன் அனுபவம் உள்ளவன். அவன் கேப்டனானால் அந்த டீம் உருப்படும். உதைக்க தெரிஞ்சவனும் ஓட தெரிஞ்சவனும் நானும் ஃபுட்பால் பிளேயர் தான், நானும் கேப்டன் ஆவேன் என்று உள்ளே நுழைந்தால் உருப்படாது. திருச்சபையிலே ஜெபிக்கவும் வேதவசங்களை அறியவும் கர்த்தருடைய பாதத்திலே அதிக நேரம் காத்திருந்து பாரத்தோடு திருச்சபைக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கவும் யார் தயாரா இருக்கிறாங்களோ அவங்க முன் வரணும். வேதத்திலே ஒரு சந்தேகம் என்று ஒரு மூப்பரை கேட்டால் அவர் சொல்லுவார். ஏனென்றால் அவர் சிறு வயது முதல் சண்டே கிளாஸ்ல இருந்து அவர் இந்த சர்ச்சில் தான் எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு அநேக சத்தியங்களை கேட்டு அதிலே தேறினவர். திருச்சபையை விட்டு போனவர்களை சந்தித்து அவர்களை திரும்ப திருச்சபைக்கு அழைக்கும் தகுதி அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் எங்கேயும் போகவில்லை. எங்கே சுகவீனங்கள் பலவீனங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முன்னே நின்று ஜெபிப்பதற்கு அவரை அழைப்பார்கள். இப்படி சொல்லும் தகுதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் திருச்சபையின் மூப்பர்களாக வந்தால் அந்த திருச்சபை வளரும். இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதை நான் சொல்லத்தான் அன்றைக்கு வந்தேன் என்று சொல்லி அந்த நாளிலே செய்தி அளித்தேன். அதன் பிறகு என்னை அந்த பக்கமே கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மற்றவர்களிலும் அதிகமாய் விசுவாசிப்பவர்கள், மற்றவர்களை விட அதிகமாய் நேசிப்பவர்கள், அவருடைய ஆடுகளை மேய்க்க தகுதியானவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். வேதாகமத்தின் முதல்ல தொடங்கி கடைசி வரை சொல்லப்பட்ட ஒரு சத்தியம், நாம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதுதான். அநேக கட்டளைகள், அநேக சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தாலும் அவற்றின் மொத்த பொருள் என்ன? அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மத்தேயு 22:37, மார்க் 12:30. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நாம் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை தேவனிடத்தில் அன்பு கூறுவது. நாம் அன்பு கூறுகிறோமா? அன்பு கூறும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஏன் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும்? 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முதலாவது தம்முடைய அன்பை நம் மீது வெளிப்படுத்தினபடியினால் நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை பரிகரிக்கும் படியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினால நாமும் அவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். தேவகுமாரன் நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை பலியாக்கினாரே, அவருடைய அன்பை அங்கீகரிக்காமல் அவர் மீது அன்பு கூறாமல் இருக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று யோவான் எழுதுகின்றார். 2வது, நாம் அவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறோம். யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடைய வாசம் பண்ணுவோம். தேவகுமாரனிடத்திலே அன்பாய் இருந்தால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோம். இப்படி கட்டளை கொடுத்து விட்டாரே என்று விசனத்தோடு அல்ல, என் தேவன் நான் கை கொள்ளும்படிக்கு இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரே,
என்று சொல்லி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த கட்டளைகளை கைக்கொள்வோம். அப்படி கைக்கொள்ளும் போது அவனில் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடு தங்கி இருப்போம். எல்லாருக்கும் தேவன் நம்மோடு இருக்கணும்னு ஆசை இருக்கு. அவரிடத்தில் நாம் அன்பு கூற அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மோடு வாசமாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. எப்பா, கர்த்தர் கொடுத்த கட்டளைகள்லாம் கை கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று சிலர் கேட்பார்கள். யோவான் சொல்கிறார், அவருடைய கட்டளை பாரமானவைகள் அல்ல. நம்முடைய திராணிக்கு மேலாக சுமக்கத்தக்க ஒரு நுகத்தை அவர் நமக்கு கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் போது அது நம்மால் கை கொள்ள முடியாத மிகப்பெரிய நுகம் என்று அப்போஸ்தலர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தேவகுமாரன் அந்த நியாயப்பிரமாணத்தின் நுகத்தை நம்மீது இருந்து எடுத்து அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று பிரமாணத்தை எளிமையாக்கி விட்டார். அப்படியானால் பரலோகத்துக்கு போவதற்கு தேவகுமாரனை விசுவாசிக்க வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும். இது எளிதான பிரமாணம் என்று யோவான் சொல்லுகின்றார். 3வது, தேவகுமாரனிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவருடையவர்களிடத்திலே அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:26 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறான். 1 யோவான் 5:1 இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். 1 யோவான் 5:2 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் அவருடையவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவானவர் ஒருவரே நமக்கு குருவாகவும் பிதாவாகவும் இருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். இந்த அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டால் நாம் பிதாவினிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று யோவான் எழுதுகிறார். நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடையவர்களிடத்திலும் அன்பு கூர்ந்தால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? நாம் ஏற்கனவே பார்த்தபடி அவருடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகின்றார். அதிகமாய் அன்பு கூற நாம் ஆடுகளை மேய்க்கும் தகுதி பெறுகிறோம். விசுவாசத்தை சோர்ந்து போகிறவர்களை சேர்த்துக் கொள்ளத்தக்க விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேகருடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காமல் அவர்களுக்கு வேதத்தை குறித்து விளக்கம் சொல்ல தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் மகத்துவங்களை வைத்திருக்கிறார். எனவே அந்த மகத்துவங்களை விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்படியானால் இந்த நாளிலும் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவோம். அவருடையவர்களிடத்திலே அன்பு கூறும்போது நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றோம். அவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோம். அவரிடத்தில் அன்பு கூற அவருடைய ஆடுகளை மேய்க்கும் தகுதியை நாம் பெறுகிறோம். நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் விசுவாசித்து பற்றி கொள்ளுகிறோம். கடைசியாக பூமியிலே வாழும்போது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறோம். 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து அவர் மீது அன்பு கூறும்போது நிச்சயத்தை சுதந்திரிப்போம் என்ற சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. எந்த நெருக்கங்களுக்கு மத்தியிலும் தேவகுமாரன் நம் மீது வைத்த அன்பை அங்கீகரித்து அவர் மீது அன்பு கூறுவோம். அவருடைய அன்பை இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருடைய அன்பை குறித்து சாட்சி இடுகிறவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.